Welcome to my channel, my subscribers, thank you. This video is sponsored by EduCoast. EduCoast online classes, EduCoast digital marketing, EduCoast medical coding, EduCoast course, EduCoast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் இதை விதின்னு சொல்லுவாங்க, இன்னும் சிலர் கர்மான்னு சொல்லுவாங்க. இந்த கர்மாவுக்கும் விதிக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். கர்மான்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம செயல்கள் தான். நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். இது ஒரு விதமான காரணம் மற்றும் விளைவு. விதி மாதிரி நீங்கள் ஒரு விதை போட்டால் அதுக்கு எந்த மாதிரி தான் ஒரு மரம் வளரும். மாம்பழம் விதை போட்டால் மாம்பழம் தான் வரும். அதே மாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் ஒரு விதையை விதைக்கிற மாதிரி தான். அந்த விதை வளர்ந்து அதோட பலன் நமக்கு கொடுக்கும். விதிங்கிறது நம்ம கையில் இல்லாத ஒன்றுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் விதிங்கிறது ஒரு வகையில் நம்ம பழைய கர்மாவோட விளைவு தான். அதாவது நாம் முன்னாடி செஞ்ச செயல்களோட தொகுப்பு தான் இப்போ நம்ம விதியாக இருக்குது. ஒரு நதி ஓடுதுன்னு வைங்க, நீங்கள் கல் எடுத்து போட்டால் தண்ணியோட ஓட்டம் கொஞ்சமாக மாறும். அதே மாதிரி நாம் செய்கிற கர்மாக்கள் விதியின் பாதையில் சின்ன சின்ன மாற்றங்களை உருவாக்கும். விதிங்கிறது ஒரு பெரிய நெடுஞ்சாலை மாதிரி. அதில் நீங்கள் எந்த வண்டியில் போகிறீங்க, எப்படி ஓட்டுறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும்போது இது நல்ல நேரம், என் விதின்னு சொல்லுவோம். அதே சமயம் கஷ்டம் வரும்போது இது என் தலை விதின்னு வருத்தப்படுவோம். ஆனால் இந்த ரெண்டுக்கும் பின்னாடி நம்ம கர்மாக்கள் இருக்குமாங்கிறது நாம் புரிஞ்சிக்கணும். நீங்கள் தொடர்ந்து நல்ல செயல்களை செய்யும்போது நல்ல கர்மாவை உருவாக்குறீங்க. அந்த கர்மா உங்கள் விதியை நல்ல திசையில் கொண்டு செல்லும். இதற்கு ஒரு உதாரணம், ஒரு மாணவனை எடுத்துக்கலாம். அவன் தினமும் நல்லா படிக்கிறான், கடினமாக உழைக்கிறான். அப்போ அவன் பரீட்சையில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறான். ஒரு வேளை அவன் படிக்காமல் அலட்சியமாக இருந்தால் மார்க் கம்மியாக எடுக்கிறதும் அவனோட விதியாக அமையும். இங்கே படிப்புங்கிறது ஒரு கர்மா, அதோட விளைவு தான் மார்க்கு. ஆகவே நம் வாழ்க்கை வெறும் தலையெழுத்து மட்டும் இல்லை, நம்ம செயல்கள் தான் நம்ம வாழ்க்கையின் பாதையை வடிவமைக்குது. கெட்ட பழக்கங்களை விட்டுட்டு நல்ல எண்ணங்களை வளர்த்து நல்ல செயல்களை செய்ய ஆரம்பித்தா நம்ம வாழ்க்கை நிச்சயம் நல்ல திசையை நோக்கி மாறும். உங்கள் வாழ்க்கையோட கண்ட்ரோல் உங்கள் கையில் தான் இருக்குது.